துபாயில இருந்து எப்படி சீப்பான வேல ஒரு டாட் சேலஞ்சர் இம்போர்ட் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். செகண்ட் பார்ட் வேணும்னா சீப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் செப்புன்னு கமெண்ட் பண்ணி செகண்ட் பார்ட் கேளுங்க. அதுக்கான செகண்ட் பார்ட் தான் இது. துபாயில நீங்க ஒரு 17.5 lakhsக்கு ஒரு டாட் சேலஞ்சர் வாங்கி அது இந்தியாவில் இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 60.60 lakhs ஆகுதுங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அதுக்கான சார்ஜஸ் என்னங்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. இந்த வீடியோல எப்படி சீப்பா இம்போர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். கார்னெட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம். கார்னெட் மெத்தட்ங்கிறது சிம்பிள். உங்க காருக்கு நீங்க ஒரு பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க. அந்த பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஈஸியா துபாயில இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண போறீங்க வித்வுட் எனி டாக்ஸ் ஃபீஸ். டாக்ஸ் ஃபீஸ் இல்லாம ஃபியூ சார்ஜஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஆப்வியஸ்லி நீங்க ஃபர்ஸ்ட் கார் வாங்குறப்போ 17.5 lakhs நீங்க பே பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு எவ்ரி காரோட வேல்யூ பொறுத்து மாறும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூ சார்ஜஸ் அண்ட் ஷிப்பிங் ஃபீஸ் இருக்குது. அது பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா துபாயில இருந்து இந்தியாவுக்கு உங்க காரை இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிராபேக் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களால 6 months வேலிடிட்டி மட்டும் தான் இருக்கும். அந்த 6 monthsக்கு அப்புறம் நீங்க உங்க காரை இந்தியால இருந்து திருப்பி துபாய்க்கு எடுத்துட்டு வரணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இந்தியாவில் ஓட்டுறப்ப அதே துபாய் பிளேட் போர்ட் நம்பர் வச்சு தான் நீங்க ஓட்ட போறீங்க. இதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் வேணும் துபாயில இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு அப்படின்னா கமெண்ட்ல ஆப்ஷன் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு PDF வரும். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும். உங்க 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். மறக்காம இதை பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ். இது பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த PDF வராது.